ஓகே, ரைட். சோ நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னது, ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் பத்தி பார்க்க போறோம். அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நாங்க வந்து ஃப்ளோ சார்ட்ஸ், இப்போ ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி ஃப்ளோ சார்ட் ஆக எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, அந்த உங்களோட ப்ராப்ளம் செஞ்சுட்டீங்க, சரி பண்ணிட்டீங்க. அந்த யூசருக்கு என்ன தேவை இருக்குது, அவருக்கு என்ன செய்யணும். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் தேவை. என்ன ஒரு ப்ரோக்ராம்டா, அவரோட மார்க்ஸ் அவர் அடிச்சாருண்டா அவரோட மார்க்ஸ் பாஸா ஃபெயிலான்றதை நீங்க கம்ப்யூட்டர் காட்டணும். அப்படி ஒரு ப்ரோக்ராம் தேவை. இல்லாட்டி அவரோட வயசு அவர் என்டர் பண்ணினா அவருக்கு ஓட் பண்ண இயலுமா இயலாதான்னு காட்டணும். அப்படி ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் வந்து அவருக்கு தேவைப்படுது. இல்லாட்டி அவரோட பாஸ்வேர்டு ஒன்றுல இருக்கிற கேரக்டர்ஸ் நம்பர் கவுண்டிங்க கொடுத்தா அது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இல்லையான்றத கண்டுபிடிச்சு காட்டுற மாதிரி இந்த மாதிரியான ஆஹ் தேவைகள் அவருக்கு இருக்குது. அப்ப அந்த தேவைகளை அவர் உங்களுக்கு சொல்ல நீங்க முதல்ல என்ன செய்றீங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை நீங்க விளங்கி கொள்றதுக்காக ஒரு ஃப்ளோ சார்ட் டிரா பண்றீங்க, ரைட்? அப்ப அது டிரா பண்ணி அதை என்ன செய்றீங்க, அந்த ப்ராப்ளத்தை நீங்க அவரோட ரிக்குவயர்மெண்ட் யூசருடைய தேவையை ஐடென்டிஃபை பண்றீங்க. இந்த ஸ்டெப்பை நாங்க வந்து ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? இப்ப நீங்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் இப்ப என்ன செஞ்சுட்டீங்க, டிசைன் பண்ணிட்டீங்க. இப்ப அவர் என்ன செய்றீங்க, அவரோட தேவையை அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் பெற்றுக்கொண்டு இப்ப நீங்க ஃப்ளோ சார்ட் ஒண்ணு வரைஞ்சு அது அந்த ப்ரோக்ராம் செய்யறதுக்கு என்னென்ன தீர்வுகள், அதாவது எப்படி செய்யறதுன்ற ஒரு டிசைனை நீங்க உருவாக்கிட்டீங்க. அப்ப சொல்யூஷனையும் டிசைன் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க, அது நீங்க அந்த ப்ரோக்ராம டெவலப் பண்ண போறீங்க. அதுக்கு தான் நாங்க நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஊடாக நீங்க அந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். ஓகே, சோ அதுல பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட், C++, ரைட், இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் நாங்க இப்ப படிக்க போறது வந்து இது வந்து ஒரு பிளாக் பேஸ்டான ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது சிறிய இதுல வந்து நாங்க பார்க்க போற ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு கோடிங்க பாடமாக்கி வச்சிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு பெரிய அதாவது தெரிஞ்சிருக்கணும், அதை பத்தியான அறிவு தெரியணும். ஆனா கோடிங்ஸ் ஞாபகம் வச்சு நீங்க அப்படி இல்லை. இப்ப நீங்க ஒரு பைத்தன்லயோ ஒரு HTMLலயோ ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த டக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். அதாவது ஆனா இப்ப இந்த ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி என்னதுன்னா அவங்க பிளாக்ஸ் எல்லாம் தந்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க டிராக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்க ஜஸ்ட் செஞ்சு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அதான் நம்ம இதுல ஸ்கிராட்ச்ல இருக்கிற வேலை. அதே போல இது ஒரு பிளாக் பேஸ். அதாவது நீங்க ஒரு பில்டிங் பாக்ஸ் எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போவீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பிளாக்ஸும் ப்ரோக்ராமிங் பிளாக்ஸ் அதுல தரப்பட்டு இருக்கும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க எடுத்து உங்களோட ப்ரோக்ராம நீங்க என்ன செய்யலாம், பில்ட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். நான் ஆப்ப இப்ப நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகே, சோ அதான் ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் இப்ப நாங்க பார்க்க போறோம். ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங். Scratch is a block-based visual programming language. Block-based ஆன visual programming language. It is a new addition to the programming world. இந்த programming worldல புதிதாக வந்த ஒன்று இது. சிறுவர்களுக்கு கோடிங் பழக்கிறதுக்காக வந்தது இது. It reduces coding efforts. கோட் பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ் அது குறைக்கும். ஏன்னா ஜஸ்ட் நீங்க டைப் பண்ண ஒன்றும் இல்லை, இழுத்து போட வேண்டியதுதான். உங்களோட தேவையை சேஞ்ச் அவங்களுக்கு டெம்ப்ளேட்டை நீங்க எழுத்து போடணும். உங்களோட தேவையை நீங்க தானே டைப் பண்ணணும். என்ன செய்யுது, ரிடியூஸ் பண்ணுது. கோடிங்க்கு நீங்க கொடுக்குற எஃபர்ட்ஸ் குறைக்குது, இல்லாத செயலை குறைக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்றதனூடாக கிரியேட் பண்ணப்படுது. ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் நீங்க இந்த ப்ரோக்ராம் இந்த ஆப்பை வந்து இந்த வெப்சைட்ல நீங்க என்ன செய்யலாமா, இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாமா. இப்ப நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ண இல்லை. அப்ப நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணல, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமுக்கு நாங்க இன்ஸ்டால் பண்ற டைமுக்கு நாங்க ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். ஓகே, இப்ப நீங்க ஜஸ்ட் அந்த லிங்க் நீங்க டைப் பண்ணி இந்த பால் அட்ரஸ் பால நீங்க டைப் பண்ணாலும் உண்டு. ஜஸ்ட் நீங்க ஸ்கிராட்ச்னு அடிச்சாலே அந்த வெப்சைட் முன்னுக்கே வரும், ரைட்? நீங்க ஸ்கிராட்ச் டவுன்லோடுன்னு சொல்லியே கொடுத்தீங்கன்னா இது டவுன்லோடுக்குரிய லிங்க் வருது. நாங்க இந்த இந்த இதை யூஸ் பண்ணோம், ஒரிஜினல். இது சாஃப்டானிக்ன்ற வேறொரு வெப்சைட்ல நாங்க ஒரிஜினல் வெப்சைட்டுக்கு எப்பவுமே ஸ்கிராட்ச் ஆஃப்லைன் எடிட்டர்.
இதுல உங்களுக்கு ஒரு புதிய ஃப்ரெண்ட் ஒன்று வருவாரு. அவர் ஒரு கேரக்டர் உண்டு. அவர் இந்த ப்ரோக்ராமிங்ல இருப்பார். அவர் தான் ஒரு முக்கியமான கேரக்டர். நீங்க தேவையான அவரை மாத்தலாம். ஸ்கிராட்ச்ன்றாலே அந்த பூனை தான். ஓகே, இந்த ஐக்கன் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன். சரியான லோட் ஆகுது. Can you see the screen? அது purple screen ஆவது விளங்குதா? Yes, teacher. Okay. ஓகே, இது நான் லோட் ஆகி வந்த பிறகு நான் சொல்றேன். இப்ப நாங்க ஒர்க் புக்கு போவோம். ஓகே, 5th யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்டிவிட்டி 5.1, டீகம்போஸ் த ஃபாலோவிங் ப்ராப்ளம். டீகம்போஸ்ன்றது பிரச்சனையை தீர்க்க போறீங்க இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் அண்ட் ஃபில் இட். ஓகே, இது என்ன ப்ராப்ளம்? இதை நீங்க பார்ட்ஸா பிரிக்க போறீங்களா? அதாவது இப்ப இதுல நிறைய வேலைக்கு தானே, உண்ட பெருக்கணும் அப்புறம் கூட்டணும். முதல்ல என்ன செய்யுங்க, நீங்க இதை பெருக்கணும். அதானே ஃபர்ஸ்ட் செய்யணும். பெருக்கினா என்ன வரப்போகுது? எனிவன்? 4. வெரி குட். 4. ஆன்சர் 4. அடுத்த வேலை என்ன? 5 plus 4. பட் சொல்யூஷன் பிழை ஆகுது. How is that? ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? Decompose the following problem into simple parts and fill it using mathematical relations in order to solve the problem. மேல தந்திக்கிறது இங்க போடணும். ஓகே, இதுல ஏதோ பிழை இருக்குது. ரைட், வில் சி. நீங்க இதை வச்சு சால்வ் பண்ணுங்களா? முதல்ல என்ன செய்யறாங்க? ஓகே, இந்த பயிற்சி வேணாம், நாங்க விடுவோம். சம்திங் விளங்குது இல்ல, பாப்போம். வில் டூ திஸ். அப்படி எக்ஸாமுக்கு வராது தானே, நாங்க இதை பார்ப்போம். We can use the following flowchart to show the steps of making a kite. ஒரு கயிற்று எப்படி செய்யறதுன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் தந்திக்கிறாங்களா? நீங்க இதை ஃபில் பண்ண போறீங்க. நீங்க என்ன செய்யுங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி 5.2 போட்டுட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் ஜஸ்ட் டிரா பண்ணுங்க. தட்ஸ் இட். அதாவது இப்ப பிளாங்க் லைன் தானே, அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்க நார்மலா ஒரு ஃப்ளோ சார்ட் எழுதுங்க பாப்போம். Did you understand? என்ன செய்யணும் விளைஞ்சா? செகண்ட் ஒன், கேள்வி எல்லாம் எழுது. அதாவது மேலே தலைப்புன்னு எழுத வேணாம். ஆக்டிவிட்டி 5.2 போட்டுட்டு ஸ்டார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ளோ சார்ட் டிரா பண்றதுல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் டிரா பண்ணி நார்மலா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதுங்க. ஓகே, இதை செய்யுங்க பாப்போம். செஞ்சு முடிச்சுட்டு ரிசைன் பண்ணுங்க. 10 minutes டைம் தரலாமா?
ஓகே, ஹுமைரா அண்ட் மன்ஹாடன் ரஃபா ஃபினிஷ்னர் ரேசன் பண்ணுங்க. ரஃபா டன் விட்ட செய்யுங்கம்மா. Okay, right. Most of the people like to fly kites in as their hobby leisure. Which sentences in the blank in order to show the process to make a balanced kite, arranging statements in order, filling the blanks and write the method step up step according to make a kite properly. Right. First start. கட்டாயம் ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்க ஸ்டார்ட் போடணும் வித் இன்சைட் ஓவல். ஒரு ஓவலுக்குள்ள ஸ்டார்ட் நீங்க போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? டேக் டூ நாட் அன்இக்குவல் coconut sticks or wooden stick. ரெண்டு சமநற்ற ஸ்டிக் ரெண்டு எடுக்கட்டாம். coconut ஸ்டிக்காவும் இருக்கலாம், இல்லாட்டி wooden ஸ்டிக் ஒரு மர குச்சாவும் இருக்கலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? பிளாங்க் கொண்டு தந்துக்கிறாங்க. Paste the tissues to the frame of the kite. நான் இந்த ஃப்ரேமை கிரியேட் பண்ணல, அப்ப எங்க ஒட்டுறது? அப்ப அது வராது. Attach the string and take the suitable length to fly. String நூலை அட்டாச் பண்ணி பறக்கக்கூடிய மாதிரி என்ன செய்யட்டாம்? அத லென்த் எடுக்கட்டாம். ஓகே, அதை பார்ப்போம். Take the 3/4 length from the longest stick and attach the short stick in the middle points to that point like a cross. இதான் சரியானது. ஏன்? இப்ப ரெண்டு அன்இக்குவல் ஸ்டிக் எடுக்கட்டாம். அதுல லாங்கஸ்ட் ஸ்டிக் என்ன செய்யட்டாம்? அதுல 3/4 சைஸுக்கு அங்க இருந்து எடுத்து அங்க என்ன செய்யட்டாம்? அந்த ஷார்ட் ஸ்டிக் அட்டாச் பண்றது. இதான் அந்த முக்கால் பங்கு. இந்த முக்கால் பங்கு எடுத்துட்டு இங்க என்ன செய்யட்டாம்? அவங்க ஷார்ட் ஸ்டிக் அட்டாச் பண்ணட்டாம் cross ஷேப்ல. ரைட்? cross ஷேப்ல எடுக்கட்டாம். அப்ப அடுத்தது வரப்போது இதுதான் செகண்ட் ஒன்னா வரப்போகுது. எடுத்தாச்சா? இப்ப என்ன செய்யட்டாம்? Tie the 4 corners of the stick using string and bend the sticks from the middle a little bit. என்ன செய்யட்டாம்? இப்ப 4 கார்னர்ஸையும் ஸ்ட்ரிங் நூலை கொண்டு கட்டி கொஞ்சம் கார்னர்ஸ் என்ன செய்யட்டாம்? பெண்ட் பண்ணட்டாம். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இப்ப ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணி லென்த்துக்கு தேவையான மாதிரி சூட்டபிளா எடுக்க சொல்றது அடுத்ததா வரப்போகுது. ரைட்? வெயிட், paste the other decorations. Yeah. Attach the string. Yeah. டிஷ்யூ பேப்பர் ஒட்டின பிறகு எங்களுக்கு ஸ்ட்ரிங் கட்டையில தானே. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன். இதான் இங்க வரணும். இங்க செகண்ட். சிக்ஸ்த் ஒன் தான் என்ன வரப்போகுது? பேஸ்ட் த டிஷ்யூ டு த ஃப்ரேம் ஆஃப் த கைட். ரைட்? இது எல்லாரும் சரி எடுத்தீங்களா?
எனி டவுட்ஸ்? நான் செஞ்சது ஏதாவது பிள்ளை இருக்குதா? எனி டவுட்ஸ்? ஓ சாரி, யூ ஆல் கேன் அன்மியூட். நோ டவுட்ஸ்னா ரெண்டு பேரும் ஆன்சர் சேம் எங்களுடையும் உங்களுடையும். Yes, teacher. ஓகே ரைட். இப்போ நான் ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங்க்கு போவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு டைம் இருக்குது. அடுத்தது வந்து அது வந்து என்ன நடக்குதுண்டா 160 MBயாம். அப்ப இன்னைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணதுல விடிஞ்சிரும். அதனால நாங்க ஆன்லைன்ல செய்வோம். ஸ்கிராட்ச் நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இல்ல. ஓகே, ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் நீங்க கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணி தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண இல்ல. நீங்க உங்களோட வெப் ப்ரௌசர் ஒன்று ஓபன் பண்ணி ஆன்லைன்லயே செய்யலாம். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணணுமெண்டா என்ன செய்யலாம், நீங்க ஸ்கிராட்ச்ன்றதை நீங்க இப்படி டைப் பண்ணி ஸ்கிராட்ச் டவுன்லோட் டைப் பண்ணி முதலாவது லிங்கை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்க படிச்சுட்டோம். உங்களோட என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சூஸ் பண்ணலாம். விண்டோஸ்னா விண்டோஸ், மேக்ஓஎஸ்னா மேக்ஓஎஸ், குரோம் ஓஎஸ், குரோம்லயும் ஓஎஸ் இருக்குது, குரோம்லயும் ஓஎஸ் இருக்குது. குரோம் ஓஎஸ், ஆண்ட்ராய்டுண்டா ஆண்ட்ராய்டு. உங்களோட உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் ஒரு இன்ஸ்டால் பண்றதுக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. போன்ல நீங்க பிளே ஸ்டோர் வச்சிருப்பீங்க. விண்டோஸ்ல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. மேக்ஓஎஸ்ல ஆப்பிள் ஆப் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. ஆப்பிள் கம்பெனி தானே ஆப் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. குரோம் ஓஎஸ்ல வந்து கூகுள் பிளே, ஆண்ட்ராய்ட்லயும் கூகுள் பிளே. நீங்க சொல்ற பிளே ஸ்டோர் தான் இது. ஓகே, இல்லாட்டி நீங்க டிரெக்ட் டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்குது. இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்க அப்ளிகேஷன் இங்க இன்ஸ்டால் ஆகும். ரைட், இப்போ இந்த இங்க செட்டப் இன்ஸ்டால் ஆகுது. பட் நான் இப்போ இன்ஸ்டால் ஆகல. என்னோட கிளாஸ் கூட நெட்ஒர்க் சம்டைம்ஸ் ஸ்லோ ஆகலாம். ஸ்லோ ஆகி நம்ம கட் பண்றேன். அது வரைக்கும் இருக்கட்டும், பார்ப்போம். நாம தேவைன்னா ஆன்லைன்லயே செய்யலாம். இந்த இது கிரியேட்னு ப்ரெஸ் பண்ணீங்கண்டா உங்களுக்கு அந்த போர்டு வரும். ரைட், பாருங்க. இங்க புதுசா நான் இப்பதான் ஓபன் பண்ணிக்கிறனால அவங்க உங்களுக்கு என்னது டியூட்டோரியல் காட்டுறாங்க எப்படி பாய்க்கணும். இப்ப எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்க பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்கிராட்ச் உடைய இன்டர்ஃபேஸ், இடைமுகம். சொன்ன ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று பார்க்க போறோம்ண்டு, இவர் தான் அந்த பூனை. இவரை நாங்க ஸ்ப்ரைட்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கேரக்டர் நீங்க செய்ய சொல்ற வேலையெல்லாம் இவர் தான் இருந்து செய்ய போறாரு. எல்லா வேலையிலும் இவர் வந்து செய்வாரு. நீங்க இந்த ஸ்ப்ரைட்டை வேணா சேஞ்ச் பண்ணலாம். பூனை தான் இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. பட் ஸ்கிராட்ச்னாலே எல்லாரும் இந்த பூனையை தான் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்ப்ரைட் 1 இருக்குதானே. இப்ப நீங்க இங்க பிளஸ் கொடுத்து நீங்க வேணா இந்த ஸ்ப்ரைட்டை எடிட் பண்ணலாம். இவர் தான் செலக்டட். அப்ப காஸ்டியூம்ஸுக்கு போய் நீங்க இவரை இல்லாம ஆக்கலாம். இவரோட கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி விடலாம் வேணுமெண்டா. இவரோட காலை ஆரஞ்சு வேணும், ரெட் கலர்ல போடுங்க. ரைட், எல்லாம் பண்ணி விடலாம். பட் நாங்க இருக்கிறத செய்வோம். ஓகே, இப்ப இந்த ஆரஞ்சை நான் போட்டு விடுறேன். அவரோட கால் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இந்த பூனை மட்டும் தானான்னு கேட்டா இல்ல. இங்க பாருங்க, நீங்க இந்த ஃபேஸ்ல இங்க இருக்குது சூஸ் ஸ்ப்ரைட். நீங்க இங்க சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்களே டிரா பண்ணது, நீங்களே சும்மா கிறுக்கி போட்டது எல்லாத்தையும் நாங்க எடுக்கலாம். சூஸ் ஸ்ப்ரைட்னு சொன்னா உங்களுக்கு நிறைய வரும், கேரக்டர்ஸ் வரும். நீங்க தேவையானது சூஸ் பண்ணலாம். பூனை இல்ல, இப்ப உங்களுக்கு இந்த பலூன் வரும், தேவைண்டா பெல் வரும். இப்படி நீங்க தேவையானda எடுக்கலாம். நாங்க இப்போதைக்கு இதோட போவோம். நாங்க நிறைய இதுல படிச்ச பிறகு நாங்க ஸ்ப்ரைட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்போ ஒரு ப்ரோக்ராமிங்க்கு உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறீங்க, பார்ப்போம். ஓகே, இந்த பெல் பாருங்க, இவர் இருக்கிறாரு. இப்ப இவர் வானவங்களுக்கு நாங்க இவரை டிலீட் பண்ணணும். சரியா, ஒவ்வொரு ஸ்ப்ரைட்டுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கலாம். நீங்க இதுல ஒரு டிராமா வந்து ஆக்ட் பண்ணலாம் இதை வச்சு. ஏன்னா இப்ப பூனைய கூப்பிட்டு வச்சு அப்புறம் ஒரு பெல்ல கூப்பிட்டு வச்சு பெல் அடிக்கிற மாதிரி, சோ அந்த மாதிரியான ஒரு Excuse டிராமா. me, teacher. நான் வந்து நீங்க அந்த எதுலுக்கு போனீங்க, இதை வந்து அந்த எப்ப எதுலுக்கால எடுத்தீங்க, அதுக்கு நான் பார்க்க எனக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ரைட், நான் என்ன ஆப்ப இன்ஸ்டால் பண்ணல, நான் ஆன்லைன்ல செய்யறேன். இப்ப நீங்க ஸ்கிராட்ச்னு ஜஸ்ட் இன்டர்நெட்ல நீங்க அடிச்சீங்கண்டா உங்களுக்கு இந்த லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணீங்கண்டா
ரைட். உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். மேல கிரியேட்ன்ற பட்டன் இருக்குது. ஜஸ்ட் நீங்க அதை பிரஸ் பண்ணா சரியாயிடும். ரைட். இந்த இது வந்து இன்டர்ஃபேஸ். இந்த இது கிரியேட். நீங்க ஜஸ்ட் கிரியேட்ட கொடுத்தீங்கன்னாலே இது வந்துடும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே ரைட். ஓகே, இப்ப பாருங்க நாங்க செய்ய போறோம். இதுல இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இதுல பாருங்க, இங்க மோஷன் சொல்றது வந்து ப்ராசஸ் செய்யும். இது ஒவ்வொன்றும் செய்யும். மூவ் 10 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னா இது 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும். ஆனா எப்ப இப்ப கிளிக் பண்ண மூவ் ஆகும் பாருங்க. கிளிக் பண்ண மூவ் ஆகுது. ரைட். இது ப்ராசஸ். இதெல்லாம் இங்க இது ப்ராசஸ். இங்க பாருங்க, இப்போ கோ டு ரேண்டம் பொசிஷன் ஜஸ்ட் இழுக்கிறது பாருங்க. இதான் பிளாக் பேஸ்ட்ன்றது. நீங்க ஒண்ணு பாடமாக தேவையில்லை. ஜஸ்ட் இழுத்து இழுத்து போட வேண்டியதுதான். தேவையில்லாட்டி திருப்பி அதுக்குள்ளே இழுத்து போட வேண்டியது. மாணவன் சொன்னா திருப்பி அதுக்குள்ளே இழுத்து போட்டுரும். இப்போ கோ டு ரேண்டம் பொசிஷன் என்ற ஒரு ப்ராசஸிங் எடுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணா அது சும்மா சும்மா ஒரு இடத்துக்கு மாறி மாறி இருக்கும். ரைட். சோ இந்த மோஷன் சொல்ற இதுல இருக்கிறது வந்து ஃபுல்லாவே ப்ராசஸ். அது ஒவ்வொன்னு செய்யற வேலைகளை காட்டும். லுக் சொல்றது அவுட்புட். இல்லாட்டி இப்ப பாருங்க, இவருக்கு நான் சொல்ல போறேன் சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ். 2 செகண்டுக்கு ஹலோ சொல்லுங்கன்னு நான் இவருக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். இந்த பிளாக்க கிளிக் பண்ணா இவருக்கு பாருங்க ஹலோ சொல்ல பாருங்க, முடிஞ்சு 2 செகண்ட்ல முடிஞ்சிடும். இப்ப நீங்க டைம் கூட்டலாம். இப்ப ஹலோ மட்டும் இல்ல, இப்ப இது இங்க இதை கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஹலோ தேவை. இப்ப நான் சொல்றேன் ஹாய், திஸ் இஸ் என்ன பூனைக்கு சொல்லுவேன் பேர் உண்டு, கிட்டி த கேட். ரைட். இப்படி ஒண்ணு அடிக்கிறேன். இப்ப இதை சொல்லும். இது ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு சொல்லுங்கன்னு நான் போடுறேன். இதை நான் எப்படி ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, அது இங்க அவுட்புட் ஆகுது. லுக்ஸ்ன்னு சொல்றது இவருடைய சேஞ்சஸ் ஏற்படும். இப்ப இங்க பாருங்க, சேஞ்ச் சைஸ் பை 10. இவரோட சைஸ் இப்போதைக்கு இருக்குது. சேஞ்ச் சைஸ் பை 10ண்டா இப்படி சைஸ் இப்ப பெருசாகும். 10ஆல பெருசாகும். இப்ப கொஞ்சம் பெருசாச்சு பாருங்க. இன்னும் பெருசாக்கலாம். நான் ஜூம் பண்ணல, சைஸ் பெருசாகுது. இங்க பாருங்க, இங்க சைஸ் கூடி கொண்டு போகுமா. இப்ப 130ல இருக்குது. இப்ப 140ன்னு இதை கிளிக் பண்ண 140ன்னு மாறும். ரைட். லுக்ஸ் செட் சைஸ் டு 100%. ஃபுல்லா பண்ணுங்கன்னா நார்மலுக்கு வரும். இதன் ஃபர்ஸ்ட்க்கு இருந்துச்சு. நீங்க தேவையானதெல்லாம் இங்க மாத்தலாம். நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்கா சொல்றேன். இப்ப நான் நார்மலா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நீங்க அதுக்கப்புறம் நாங்க 1 பை 1 படிப்போம். ஓகே. அது லுக்ஸ். சவுண்ட்ன்றது இவர் கொடுக்க போற சவுண்ட். பாருங்க, பிளே சவுண்ட். இப்ப இவர் மியாவ் சொல்லுவாரு. உங்களுக்கு சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப பாருங்க, பிளே சவுண்ட் மியாவ் அன்டில் டன். அது முடியற வரைக்கும் சவுண்ட் பிளே பண்ணுங்க. ரைட். இப்படி சவுண்ட் வருது. இந்த நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. இப்ப பூனைக்கு மியாவு தானே சவுண்ட். இப்ப நீங்க பெல் எடுத்தீங்கன்னா ரிங்கிங் சவுண்ட் வந்து இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான சவுண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ணியும் அதை சொல்ல வைக்கலாம். இப்ப நாங்க சொல்லுவோமா. ஓகே, சாரி, இது மைக்ரோசாஃப்ட். நாங்க மைக்ரோஃபோனை கொடுப்போம். அலோ பண்ணுவோம். ஓகே. இப்ப நான் சவுண்ட் ஒன்று ரெக்கார்ட் பண்ண போறேன். ஹலோ, இதான் என்ன சவுண்ட். இப்ப நான் இதை சேவ் பண்றேன். இப்ப ஹலோன்ற சவுண்ட் வந்துட்டு இப்ப நீங்க இங்க என்ன கொடுக்க போறீங்க. இங்க பாருங்க, பிளே சவுண்ட் மியாவும் இருக்குது. இங்க click பண்ணா வரும் பிளே சவுண்ட். இப்ப நான் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிங் ஒன் இந்த இத போட்டா ஹலோ, கேன் யூ ஹியர் ஹலோ. ரைட். சோ இந்த மாதிரி நீங்களும் வாய்ஸ் கொடுக்கலாம். பட் இப்ப எனக்கு இந்த இன்னைக்கு சவுண்ட்ஸுக்கு போய் நீங்க அதை தேவையில்லாத delete பண்ணலாம். ஐ deleted it. இது சவுண்ட்ஸ் உங்களுக்கு காதால கேக்குறது. இதுதான் இவெண்ட்ஸ்.
அதாவது இப்ப நீங்க ஒவ்வொரு ஃப்ளோ சார்ட்லயும் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கிறீங்கன்னு அந்த ஸ்டார்ட்ல வாரது எல்லாம் தான் இது. அதாவது இப்ப நீங்க இப்ப நான் ஒரு வீடியோ செஞ்சு காட்டி கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா நான் ஜஸ்ட் ஹலோ சொல்ல வைக்கிறது இதை ஒரு ஸ்டெப்பா செஞ்சுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹலோ சொல்லி அப்புறம் சைட் கொஞ்சம் கூடி இப்படின்னு நிறைய ஒரு அடிக்கு போடுறேன், ஒரு அடிக்கு செய்யுங்கன்னு செய்யலாம். அந்த மாதிரி நேரத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இப்ப இந்த பிளாக் இருப்பாங்க, வென் பிளாக் கிளிக் எங்க அந்த பிளாக் இந்த இருக்குது. இப்ப இதை தொடர்ந்து டைப் பண்றது எல்லாம் பிளாக் போடுறது எல்லாமே ஜஸ்ட் பிளாக் கிளிக் பண்றது ஊடாக நடைபெறும். ரைட்? இல்லாட்டி எனக்கு பிளாக் கிளிக் பண்ண போக்குல இல்ல, நான் ஸ்பேஸ் பார பிரஸ் பண்ணும் பொழுது எனக்கு செய்யுங்கடா இது கொடுக்கணும். ரைட்? அதே போல நிறைய இருக்குது. இப்ப இதுல இந்த ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணா இவரை கிளிக் பண்ணா இந்த வேலையை செய்யுங்க கொடுக்கலாம். இப்ப நாங்க 1 by 1 செஞ்சு பார்ப்போம். 3 எடுப்போமா, இந்த வென் தி ஸ்ப்ரைட் கிளிக், அதே போல வென் ஸ்பேஸ் பார், ஒவ்வொருக்கும் தனித்தனி ப்ரோக்ராம்ஸ் கொடுப்போம். ஓகே, இப்ப வென் பிளாக் கிளிக்டுண்டா பிளாக் கிளிக்ட் ஆயினா என்ன செய்யுங்கன்னு நான் சொல்ல போறேன். சே ஹலோ. பிளாக் வந்து கிளிக் ஆயினா சே ஹலோ. ஓகே, ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணினா சே ஹாய் என்று வைப்போமா, சே ஹாய். ஸ்பேஸ் பார கிளிக் பண்ணா சே குட் குட் ஈவினிங். ரைட், சாரி, குட் ஈவினிங். இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியா இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிளாக் கிளிக் பண்ண போறேன். அப்ப என்ன சொல்லணும்? பிளாக் கிளிக் பண்ண என்ன சொல்லணும்? ஹலோ. 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 யா, பாருங்க, இப்ப இவரு ஹலோ சொல்றாரு. பிளாக் கிளிக் பண்ணா ஹலோ. நான் இவ்வளவு கோடிங் கொடுத்திருக்கிறேன், இது ஒண்ணும் ஒர்க் ஆகாது. பிளாக் கிளிக் பண்ணினா பிளாக்கு கீழே இது தனியா பிரிச்சு வைக்கலாம். பிரிச்சு வச்சா பிளாக் கிளிக் பண்ண ஒண்ணு நடக்காது பாருங்க. அது இது ஜாயின் பண்ணி இருந்தா தான் அது கீழே தான் ஒர்க் ஆகும். இப்ப தனியா பிரிச்சு வச்சு போயிட்டு பிளாக் கிளிக் பண்ணி போனா ஒர்க் பண்ணாது. இப்ப இது ஜாயின் பண்ணணும் பாருங்க. பில்டிங் பிளாக்ஸ் அவங்க செட் எல்லாம் பண்ணி தந்திக்கிறாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணினா ஹாய் சொல்லணும். நான் இப்ப ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ண போறேன். இவர் தான் இந்த ஸ்ப்ரைட். இவரை கிளிக் பண்ணா ஹாய் சொல்றாரு. இவரை கிளிக் பண்ணா ஹாய் சொல்றாரு. பிளாக் கிளிக் பண்ணலனா, பிளாக் கிளிக் பண்ணா ஹலோ சொல்லுவாரு. ஸ்ப்ரைட் இந்த கேட் கிளிக் பண்றேன். கேட்டை கிளிக் பண்ணா ஹாய் சொல்லுவாரு. அடுத்து ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஸ்பேஸ் பார கிளிக் பண்ணா அவரு குட் ஈவினிங் சொல்லணும். ஸ்பேஸ் பார பிரஸ் பண்ணுவோம் பாருங்க, குட் ஈவினிங் சொல்லலாம். அப்ப நீங்க அதான் இந்த ஈவெண்ட்ஸ் என்ன செஞ்சா எதை செய்யுங்க. அப்ப நீங்க ஒரே வீட்டுல 10-15 ப்ரோக்ராம செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இதை செய்யணுமாண்டா இதை செய்யுங்க அதை செய்யுங்க அழகா நீங்க செப்பரேட்டா பண்ணி பண்ணி வைக்கலாம். செப்பரேட் ப்ரோக்ராம்ஸ் ஒரே அடிக்கு செஞ்சு வைக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பட்டன். இப்ப நீங்க என்ன அந்த போன்ல இப்ப வால்யூம் பட்டன், வால்யூம் அப்ப பிரஸ் பண்ணாதான் வால்யூம் கூடும், வால்யூம் டவுன் பிரஸ் பண்ணா வால்யூம் குறையும். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிற மாதிரி நீங்க இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வேலை செஞ்சு. அதே மாதிரி நிறைய இருக்குதா, இங்க நிறைய இருக்குது. லவுட்னஸ் 10 விட கூட இருந்தா, ரைட், உங்களுக்கு ஒரு மெசேஜ் மெசேஜ் ஒன்று ரிசீவ் ஆகி